வணக்கம் காரைக்குடி மக்களே, நாங்கள் என்ன பேச போகிறோம்? வெள்ளியில் என்ன ஆபத்து? ரூபா அதிபாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? கோல்டு ஆல் டைம் ஹை. இது மாதிரி வந்திருக்கிற சூப்பர் ரிட்டர்னோட பெட்டராக எப்படி ரிட்டர்ன் கொண்டு வர முடியும்? ஐடியில் நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு, பல துறையிலேயே பல பேருக்கு வேலை போகுது. அதை எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன். திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை சுற்றி இருக்கிறவங்களும் டெஃபினட்டாக உங்களால் காரைக்குடி வர முடியும். டிக்கெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. டிக்கெட்டை புக் பண்ணுங்க. உங்களை காரைக்குடியில் சந்திக்கிறேன். எல்லாரும் வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை. உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்கள் கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சார், நிறைய கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாரும் மறுபடியும் கேட்கக்கூடிய அதே கேள்வி. தங்கம் உச்சம் தொட்டு இறங்குது, உச்சம் தொட்டு இறங்குது, இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு. ஹையர்ல தானே ஏறுது. ஸோ நான் சொல்ல வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா 19,000 19,500 வரைக்கும் போகுங்கிறாங்க இந்த வருஷம். இது வந்து 24 கேரட் சார் அவங்க சொல்கிறது. அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு 22க்கு 22வே அங்கே போயிடும். இல்லை சார், 24 கேரட்டே உங்களுக்கு 19,500 ப்ளஸ் டேக்ஸ். ஸோ அது 20,000. இது 19,000 இருக்கும். ஒரு 18,500. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருஷம் போகுமா இல்லையான்னு தெரியாது. அடுத்த வருஷம் கடைசிக்குள்ளே போயிடும். அவங்க சொல்கிறது, வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் சொல்கிறது இந்த வருஷம் 2026லேயே இது நடந்துடும். ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க. ஐ திங்க் இட் மே டேக் ஸ்லைட்லி, அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகலாம். பட் திரும்பி நான் சொல்கிறது, 3,000லேருந்து 10,000 போகிறதுக்கு 7 வருஷம் ஆச்சுன்னா 10லேருந்து 20 போகிறதுக்கு சப்ஸ்டான்ஷியலி லெஸ் ஆகும். 20 நிச்சயம். 20 நிச்சயம் பெருப்பாக இருக்கிறதுனால 20 நிச்சயம். ஏன்னா ரூபா 95 96 போகிறதுக்கு அடுத்த டிசம்பரில் இப்படி நம்ம இருக்கிறத 95லேருந்து 96 ரூபா இருக்கும் 26ல். சார் இப்போயே 91 ரூபா கிட்ட வந்துருச்சு சார். 95 96 நிச்சயம். நீங்கள் பேங்க்கில் போனால் சத்தம் நிச்சயம். அப்புறம் ரூபாவே சத்தம் அடிக்கிறதும் நிச்சயம். அதனால் தங்கம் மேலே ஏறுறது நிச்சயம். ஓகே, ஃபைன். பட் 2026ல் விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஏறப்போகுது அப்படிங்கிறது. ஏறப்போகுதுங்கிறது லுக்ஸ் வெரி பிரைட். ஃபைன் சார், ஓகே. அதே மாதிரி 2026ல் சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சில்வர் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணுறோம். சில்வர் திரும்பி திரும்பி உனக்கு சொல்கிறது ஆமாம், நீங்கள் என்ன பல தடவை சொல்லிடுறேன். 3 ப்ராப்ளம் இருக்குது. இன்றைக்கும் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு 20,000 ரூபா கேப் இருக்குது. ரைட்டா? நீங்கள் வாங்குகிற விலையில் விற்க முடியாது. 2வது, அகென்ஸ்டாக உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்காது. 3வது, 4 வாட்டி 5 வாட்டி 50% ட்ராப் ஆகிருக்கு. இந்த வாட்டி டிஃப்ரெண்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் ப்ராப்ளம். அண்ட் ரேர் எர்த் மெட்டல்ஸ் மாதிரி ப்ராப்ளம் தான் கிடையாது. இந்தியாவிலேயே வெள்ளி நிறைய இருக்குது. தோண்டி எடுத்து விற்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகே சார். இப்போ இந்த ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் சார். இதனால நாம் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், நான் ஃபஸ்ட்டு ருப்பியோட டிப்ரிசியேஷன் காமன் மேன் எப்படி எஃபெக்ட் ஆனதுங்கிறத சொல்லிட்டேன். ரீசெண்டாக படித்தேன். யூபியில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி பல பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 15 லட்ச ரூபா வச்சுருந்தா நகை வாங்கிறதுக்கு ரூபா சடனாக 91 ஆகிடுச்சு. நகை வேல்யூ 1 லட்ச ரூபா ஏறிடுச்சு. அவன் பையன் அந்த தம்பி ஒரே சமயத்தில் வெளிநாட்டில் படிச்சுருந்தான். அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுல விழுந்ததில் எக்ஸ்ட்ரா 5 லட்ச ரூபா தேவைப்பட்டது. அதனால் 22 கேரட் கோல்டுக்கு பதிலாக 17 கேரட் கோல்டு வாங்கி பணத்தை ஊருக்கு அனுப்புகிற மாதிரி ஆச்சு. ஸோ நிறைய பேர் கல்யாணமே அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ. ஓகே சார். சார், அடுத்தது ஓலா. அவர் அவரோட ஷேர்ஸையே வித்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி ரெட் ஃப்ளாக் பல தடவை காமிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன, அவர் இது வரைக்கும் 400 கோடி ஷேரை விற்று கடன் அடைச்சிருக்கு. ஆமாம், முதல்ல ஒரு 260, அதுக்கப்புறம் ஒரு 140. ஆமாம். அந்த கம்பெனியில் வேல்யூவே கிடையாது. என்றைக்கு ராஜீவ் பஜாஜ் சொன்னாரோ சாஃப்ட்வேர் ஒரு மோட்டார் சைக்கிள் பண்ணி விற்க முடியாது சக்ஸஸ்ஃபுல்லான்னு, நம்ம ராஜீவ் பஜாஜ் சொல்கிறதெல்லாம் நம்பணும். அதே இன்டர்வியூவில் தான் ஒரு ஹோண்டாவை ப்ரைஸ் பண்ணியும் பேசினார். சொய்ச்சோரியா ஹோண்டாங்கன்னா காடு. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல சொய்ச்சோரியா ஹோண்டா அப்படின்னு பேர் பேசிட்டு நம்ம ஓலா அப்படின்னு பேசணுன்னா வாயில் கொப்பிடிச்சிட்டு துப்பிட்டு அப்புறம் தான் பேரையே சொல்லணும். அவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். ஹோண்டாங்கிறவன் ஒரிஜினல் மேனுஃபேக்சரர். அவர் டொயோட்டாவுக்கு இது பண்ணிட்டு இருந்தார், பிஸ்டன் ரிங் சப்ளை பண்ணிட்டு இருந்தார். வேர்ல்டு வார் 2ல் ப்ராப்ளம் ஆனோன்னா ஒரு சைக்கிளில் அவராக டிசைன் பண்ண இன்ஜினை ஃபிட் பண்ணி ஓட விட்டார். அதுதான் கப்புன்னு லேட்டர் வந்தது. அது தான் உங்களோட மொப்பெட் கப் அப்படிங்கிற வண்டி. அவர் பண்ண ஹோண்டா 2 வீலர் 3 வீலர் ஜெனரேட்டர் போட்டு இன்றைக்கி ஃபெராரியோட இன்ஜின்லாம் சப்ளை பண்ணுறவங்க அவங்க. அதையும் நம்ம ஓலாவையும் கம்பேர் பண்ணக்கூடாது.
ரைட் சார். இண்டஸ்இண்ட் பேங்க் ம் ஹெச்டிஎஃப்சி வந்து 9.5% அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சார், இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஹிந்துஜா குரூப்பே வந்து நாங்கள் எங்களோட ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு அப்போ சொன்னப்போ ஆர்பிஐ இன்டைரக்டாக விடலை. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களெல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் 9.5%, ம் எல்ஐசி 4.25% 4.87, ம் ஐசிஐசி 5%. இவங்களெல்லாம் சேர்த்திங்கன்னா, மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சேர்த்திங்கனால ப்ரமோட்டருக்கு மேலே ஷேர். ஸோ ப்ரமோட்டரோட வில்லு கம்பெனியில் இனிமேல் ஓடாது, ஆர்பிஐயோட வில்லு தான் கம்பெனியில் ஓடும். இது நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் சொன்னேன். ஆர்பிஐ கவச்சத்தை வச்சு தான் சொன்னேன், கன்சிடர் பண்ணுங்கன்னு. ஓகே. நீங்கள் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க சார். இப்போ ஹெச்டிஎஃப்சின்னு ஒரு 9.5% அவங்க உள்ள வராங்க அப்படின்றது இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இதை பார்க்கலாமா? மேட்வேட் அட்வான்டேஜ் தான். அதனால தான் சொன்னேன், நம்ம பின்னாடி அவங்க வரத்துக்கு உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். பட் இந்த ஷேருக்கு தான் எல்லாரும் பயந்து அழுது உருண்டு பிறண்டு. அதெல்லாம் இப்போ ஏறிடுச்சு இல்லை. அதான் இல்லை, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்த ஒரு ஃபாலை தாங்க முடியல அப்படிங்கிற. அதாவது நீங்கள் வராதீங்க, ம் உங்களால் வலி தாங்கலைன்னா மார்க்கெட் வராதீங்க. ம் வலி தாங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன், டிஃபன் காப்பி ரேஞ்சோடையே நிறுத்திக்கங்க. ம் இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன், ரூபா 95 96 வரைக்கும் போகும். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சிஸ்டமேட்டிக் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து பணக்காரனுக்கு வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த வேல்யூவேஷனை நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா ப்ரமோட்டர் விற்றுட்டு போயிடுவான். இது வரைக்கும் இந்த வருஷம் 1.5 லட்சம் கோடி ஷேர் ப்ரமோட்டர் விற்று காசு பண்ணியிருக்கான். தட் இஸ் ஈக்குவல் டு உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஃப்ரெஷ் இன்ஃப்ளோஸ். அதனால் போன 2 வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் போட்டவங்க காசு பார்க்க மாட்டாங்க. நிஃப்டி பிஇ வந்து 20 அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற தப்பு. அதில் பவர் கிரிட்டு, எஸ்பிஐ, கோல் இண்டியா, இது மாதிரி கார்மெண்ட் தர்ம கம்பெனிலாம் வெளில எடுத்துட்டிங்கன்னா பிஇலாம் 50 60. ம் ஒரு சென்சிபிள் போர்ட்ஃபோலியோவில் நான் இப்போ லிஸ்ட் பண்ண ஷேர்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. அதனால் இந்தியா இஸ் அ ஹைலி ஓவர் வேல்யூட் மார்க்கெட். பக்கத்துலேயே போகாதீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் பிஇ 4ல் ஒரு கம்பெனி வாங்கினா 1 இன்வர்ஸ் ஆஃப் 4 ம் இஸ் த ரிட்டர்ன் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் பிஇ 4ன்னா 1/4 0.25. 0.25 into 100 is 25. ம் ஸோ என்னோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இஸ் 25%. ம் அந்த ஷேர் டபுள் ஆச்சுன்னா அது அவுட்கம், அது முக்கியம் கிடையாது. 25% இன்கம்ன்றது எவ்வளோ நாளைக்கு 25% ரிட்டர்ன். ரிட்டர்ன்ஸ்? அதான். தட் இஸ் ஸ்டில் தட் பிஇ இன்க்ரீசஸ், 25% ரிட்டர்ன் இஸ். விலை ஏறினா தானே பிஇ ஏறும். ம் ஸோ விலை 4 மடங்கு ஏறிடுச்சுன்னா பிஇ 20 ஆகிடும். ம் ஸோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கம்ஸ் டவுன். ம் அதே மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த 25%ங்கிறது பர் இயரா? பர் இயர் தான். ம் ஓகே. ஸோ விச் இஸ் வெரி குட். இன்டூ 100. ஆமாம். லோவர் த பிஇ தி ஹையர் தி ரிட்டர்ன். ம் வித் அ கம்பெனி எவ்ரி திங் இஸ் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னது டாடா மோட்டார் சொல்லியிருந்தீங்க, டாடா மோட்டர் 7ல் சொன்னீங்க. அதனால தான் சொன்னேன். ப்ளீஸ் கண்டினியூ. ம் இப்போ இதே நீங்கள் 70 டைம்ஸ் earnings வாங்கினீங்கன்னா இது நியர்லி 70 இயர்ஸ் ஆகும் பணம் டபுள் ஆகிறதுக்கு. ம் 1.4% to 2% ரிட்டர்ன் வரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஸ்டாக் கன்சிடர். அதி புத்திசாலின்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஸ்டாக் விலை ஏறினதுனால நீங்கள் ரைட்டுன்னு கிடையாது, அது ஜஸ்ட் அன் அவுட்கம். ம் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வருதுன்னு கணக்கு பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு டெஃபினட்டாக மாட்டிப்பீங்க. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஷேரில் சார் சொன்ன அந்த பிஇ ரேஷியோவுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள். ஸோ அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நான் வருது ஒரு அப்படிங்கிற. சிம்பிளாக எக்ஸாம் சொல்கிறேன்ப்பா. 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் 32 ரூபாய்க்கு கர்நாடகா பேங்க். ம் இது கர்நாடகா பேங்க்லாம் விட்டுரு, ம் மணப்புரம் ம் 6 7 பிஇ. ம் இன்றைக்கி அது நியர்லி 260 270 ட்ரேட் ஆகிட்டு. பட் மணப்புரம் நீங்கள் ப்ரைஸ் டு புக் தானே பார்ப்பீங்க? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஃபைன் ஃபைன். ம் ஸோ தேர் வாஸ் ஸோ மச் லீவே தட் த ப்ரைஸ் வில் கோ அப். ம் அதனால தான் 10 மடங்கு ஏறிட்டு 10 வருஷத்தில். ஏறுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக low- இருக்கு. தி லோவர் தி பிஇ, ம் தி லோவர் தி ப்ரைஸ் டு புக், தி ஹையர் இஸ் தி ரெவென்யூ, நமக்கு ப்ராஃபிட், பொட்டன்ஷியல் ப்ராஃபிட். பொட்டன்ஷியல் ஃபார் ப்ராஃபிட். இன்றைக்கும் டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் ம் ஒன்லி 7 or 8 டைம்ஸ் earnings. நான் இப்போ கடைசியாக பார்க்கல, ம் ரைட்டா? ம் பட் அந்த ஒரே நாளில் 70,000 கார் புக் ஆகுது. என்ன இண்டிகேஷன்? தட் கம்பெனி இஸ் கோயிங் டு கன்சாலிடேட் இட்ஸ் நம்பர் 2 பொசிஷன் ம் இன் இந்தியன் மார்க்கெட். இந்தியாவில் நம்பர் 2 பொசிஷன் பிடிச்சிக்க போகுது.
1 மில்லியன் கார் கட்டப்பட்டு வந்து இண்டிகோ பண்ணாங்க. இண்டிகோ சக்ஸஸ் ஆச்சு. அப்புறம் நிறைய ஃபெயிலியர் ம். வந்தது. அப்புறம் அந்த பஞ்சுங்கிறது 1 மில்லியன் பண்ண போகுது. ம். நெக்ஸான் 1 மில்லியன் பண்ண போகுது. ஹேரியர் 5 லட்சம் கிட்ட ஏதோ வித்துருச்சுங்கிறாங்க. சியாரா 1 மில்லியன் பண்ணிட்டோம். அப்போ என்னாச்சு? 5, 6 1 1 மில்லியன் மில்லியன் கார்ஸ். கார்னா தட் கார் ஹஸ் பிகம் அன் அக்செப்டட் அது 7 டைம்ஸ் கிடைக்கிறதா? கடன் இல்லையா? கன்சிடர் பண்ணு. போயின்னே இருக்கணும். அது இன்னைக்கு ஏறுமா, நாளைக்கு ஏறுமா, இறங்கிடுச்சா? அதெல்லாம் நம்ம கவலையே கிடையாது. ரைட் சார். இன்னைக்கு சார் சொல்லியிருக்கிறது, சார் எப்படி ஒரு ஷேரை பிக் பண்ணுவாருங்கிறதுக்கான அந்த ஃபார்முலாவே ஆக்சுவலா இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க சார். நீங்க அத எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் டெர்ம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸோடைய பிஇ அத வச்சு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வாரம் சார்ட்ட அந்த அதையும் நான் கேட்கிறேன். ஓகே. அடுத்தது சார். ப்ரமோட்டர் செல்லிங் சார். இப்போ ப்ரமோட்டர் செல்லிங் வந்து 1,50,000 கோடிக்கு ப்ரமோட்டர்ஸே வித்துட்டு வெளிய போயிருக்காங்க ஆமா. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப அதுக்கு முந்தின வருஷம் அப்படின்னு பார்த்தா 1.43 லாக் crore வித்திருக்காங்க. அப்ப ப்ரமோட்டர்ஸ் வந்து வருஷம் விக்கிறதுன்றது நார்மலா நடந்துட்டு தான் அப்படி இருக்கு. கிடையாது. ஆ. வேல்யூவேஷன் ஹையா இருந்தா நீ சீப்பா குடுத்தா வைப்பானா? ம். நீ 2 வருஷமா ரொம்ப ஹை வேல்யூவேஷன் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ம். அந்த சித்தார்த் பையா அந்த இன்டர்வியூ போட்டீங்களே, ம். 18 மாசமா இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறாரு. இவ்வளோ பிஸ்னஸுக்கு நீ எனக்கு வேல்யூ கொடுக்குறேன்னா, ம். இந்த வேல்யூ இல்லைன்னு எனக்கு தெரியும். சம்படி இஸ் பேயிங் அன் அப்சர்ட் ப்ரைஸ். ம். வித்துட்டு அப்புறம் சீப்பராக வாங்கிப்பான். ஓகே. இன்னைக்கு நீ கொடுக்குற பாதி விலைக்கு கிடைச்சா நான் வாங்கிப்பேன்ல. ஆன் த அதர் ஹேண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 152 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு வெளிய போயிருக்காங்க. அவர் பர் ஹவர் 150 சாரி அதான் 152 கோடி ரூபாய் பர் ஹவருக்கு வித்திருக்காங்க. which is 2025 ஃபுல்லா. ஆமாம். அப்போனா அந்த பல்லாயிரம் கோடி விற்றுருக்காங்க. 9,000 கோடி வித்திருக்காங்க. அப்போ இந்த எஃப்ஐஐ விற்றது, ம். ப்ரமோட்டர் விற்கிறான். 2 பேரும் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ், ம். நாலேஜபிள் இன்வெஸ்டர். எஃப்ஐஐயும் விற்கிறான், ப்ரமோட்டரும் விற்கிறான். ம். வாங்குறது யாரு? உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு. நீங்க நானு நான் மியூச்சுவல் ஃபண்ட் தான். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல சார். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தானே வாங்குறோம். இது வரைக்கும் கீழே போகிற ஸ்டாக் என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஓகே சார். சரி, இப்போ எனக்கு சந்தேகம் என்னன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு 152 கோடி ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் விழணும்ல. மார்க்கெட் விழவே இல்லையே. இப்போ ஜனவரி 1ஆம் தேதி 23,700 பாயிண்ட் என்எஸ்சி. ஏப்ரல் மாதம் 22,100 வரைக்கும் போயிருக்கு சார். டிசம்பர் 5 இப்போ 26,000. ஸோ ஜனவரி 26. இப்போ இன்னைக்கு 26. 26,185 இருக்கு. 25,800 சம்திங்னு. பட் ஹைக்கு நான் டிசம்பர் 5ஆம் தேதி நான் சொல்றேன். இப்போ திரும்பி 26 கிட்ட வந்துருச்சுல்ல. சரி சார், 25,800 வச்சுக்கலாம் சார். ஆமாம். ஜனவரி 15 மாசமா எங்கேயுமே போகலையே. ஜனவரி 1ஆம் தேதி 23,800. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 26க்கு போயிடுச்சு. ம். மார்க்கெட் ஹஸ் நாட் கான் எனிவேர் இன் 18 months. ம். அண்ட் அது மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய கதை. நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஓகே சார், ஃபைன். ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். இதை வந்து நான் கண்டினியூவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, ஜேபி மார்கன் ஒரு வேலை பண்ணியிருக்காரு. நீங்கள் அடிக்கடி அவரை கோட் பண்ணுறீங்க. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்காரோ கிரிப்டோவில் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அதை நாளைக்கு கேட்குறேன் சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். moneypage.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.